கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்திலே வாழ்ந்த மக்கள் பயங்கரமான அங்கே துன்மார்க்க வழிகளில் வாழ்ந்த ஒரு காலமாகும். அந்த காலமானது ஆவிக்குரிய வீழ்ச்சியின் காலம் என்று சொல்லலாம். ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு ஆண்டவருடைய வழிகளை எரிந்துவிட்டு அவர்கள் மனம் போன போக்கிலே போனார்கள். அந்த சமயத்திலே தேவனுடைய நியாயத்தீர்ப்பாகிய அந்த சிறையிருப்பு அவர்களுக்கு முன் உரைக்கப்பட்டது. சிறையிருப்பின் காலத்தை அவர்கள் நெருங்கிவிட்டார்கள். அந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கன் மூலமாக அந்த ஜனங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எரேமியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிறேன். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ஆகவே இந்த வசனத்திலே ஒரு பயணம் செய்கிற ஒரு பயணி அவன் நடந்து போகிறான். அவனுக்கு முன்பாக ஏராளமான பாதைகள் அங்கு பிரிந்து கிடக்கிறது. அந்த நிலையை வைத்து ஆண்டவர் மக்களோடு பேசுகிறார். அந்த பாதையிலே எந்த பாதையை தெரிந்து கொள்வது என்று சொல்லி விசாரித்து செல்ல வேண்டும் என்று ஆவியானவர் அங்கு ஆலோசனை சொல்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பூர்வ பாதைகளை விசாரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த பூர்வ பாதைகளை விசாரிக்க வேண்டுமென்றால், நடக்க வேண்டுமென்றால், முதலாவது நின்று கேட்டு விசாரித்து பார்த்து அதை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே பூர்வ பாதைகள் என்றால் என்ன? அந்த பாதைகள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, சாமுவேல், யோசுவா, அது மாத்திரமல்ல எரேமியா, அங்கே ஏசாயா போன்ற பக்தர்களுடைய அந்த வழிகளாகும். சொல்ல வேண்டுமென்றால் எலியா, எலிஷாவின் பாதையாகும். பழைய கால பூர்வகால பாதை என்பது நமக்கு ஒரு பிரபலமான பாதை அல்ல, அது நெருக்கமான பாதை. அந்த பாதைக்கு நேராக நாம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். இந்த நாட்களிலே அநேக மக்கள், அநேக திருச்சபைகள், அநேக ஊழியர்கள், அநேக விசுவாசிகள் பழையகால பூர்வ பாதைகளை விட்டுவிட்டு நவீன பாதைகளிலே, நவீன உபதேசங்களிலே நடக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சொல்ல வேண்டுமென்றால் கள்ள தீர்க்கர்களுக்கும் தவறான ஊழியர்களுடைய உபதேசத்திலே அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறார்களே தவிர பழையகாலத்தின் வேத போதனையை அநேக தூக்கி எறிந்துவிட்டு நடக்கிறார்கள். ஆனால் இந்த பூர்வ பாதைகளிலே நாம் நடந்தால் என்ன கிடைக்கும் என்றால், அங்கு ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. நான் இந்த திருமறை வசனத்தை வாசித்த பொழுது பூர்வ பாதைகளில் நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், நம்முடைய முடிவு அவருடைய பிரசன்னத்திலே நம்முடைய வாழ்க்கை முடியும். இரண்டாவதாக, நம்முடைய பாதையிலே பாதுகாப்பும் அங்கு அமைதியும் கிடைக்கும். அந்த பாதையிலே நடக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் எவ்வாறு இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்தாரோ அதே போல நம்மை சந்திக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆனால் இந்த அழைப்பை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா, ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அங்கு எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பு இதை சொல்கிறது. அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ஆண்டவர் கொடுத்த அன்பின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற அந்த சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. எரேமியான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் நீங்கள் 17 20 வாக்கியங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவர்களுக்கு சிக்ஷை மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு அழிவும் அங்கு ஏற்படும் என்பதை ஆவியானவர் தெளிவாக எரேமியா 6ஆம் அதிகாரம் 17 அங்கே 30வது வாக்கியம் உள்ள வசனங்களை கவனமாய் வாசித்தால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் நடக்கிற பாதை அல்லது பூர்வீக பாதைகளா
அல்லது பழையகாலத்தின் பாதைகளா, அல்லது ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி நாம் வாழுகிற அல்லது நடக்கிற பாதைகளா நாம் சிந்திக்க வேண்டும். நாம் நடக்கிற பாதைகள், நாம் தெரிந்தெடுத்த பாதைகள், நாம் பின்பற்றுகிற வழிகள், நாம் பின்பற்றுகிற போதனைகள், அது ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா, அல்லது பழையகால பக்தருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுகிற நிலையிலே காணப்படுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் என்னவென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் என்று நம்மை அன்போடு அழைக்கிறார். நம்முடைய வழிகளை ஆலோசித்து அலசி பார்ப்போம். நம்முடைய வழிகள் தடுமாறி தவறான பாதை என்றால் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு வண்டையில வருவோம். கல்வாரி நாயகராகிய இயேசு வண்டையில வரும்போது தம்மிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளாத ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நல்ல வழிகளில் நடக்க அவர் பலத்தையும் வல்லமையும் கிருபையும் தந்து நம்முடைய முடிவை ஆசீர்வாதமான முடிவாய் மாற்றுவார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே பூர்வ பாதைகளை விட்டு நாங்கள் நவீன பாதைகளில் நடக்க ஆரம்பித்திருப்போமானால் எங்களை தடுத்து ஆட்கொண்டு நல்ல வழிகளில் நடக்கக்கூடிய மன துணிச்சல்களையும் பலனையும் தார். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.